ப்ரோ, மாற்றம் ப்ரோ. மாற்றம். பல மாற்றம். ஆமா. அதுல இது ஒரு மாற்றம். திருச்சியில விஜய் வந்து முதல்வர் விஜய் வந்து சந்திக்க வந்திருக்காரு மக்களை. எப்ப வந்தாரு? 4 மணிக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலைல 9 மணிக்கெல்லாம் பஸ்ஸை வந்து திருப்பி விட்டுட்டு மாம்பழச்சாலையில இருந்து சத்திரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-3 கிலோமீட்டர் மக்களை நடக்க விட்டுருக்காங்க. குழந்தைகள்ல இருந்து, முதியோர்ல இருந்து, நோயாளிகள்ல இருந்து எல்லாமே நடந்து வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ப்ரோ. மிகப்பெரிய மாற்றம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு கூட்டம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து சந்திச்சது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5,000 பேரு. அந்த 5,000 பேரும் பாத்தீங்கன்னா டோக்கன் கொடுத்திருந்தாங்க. அந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் உள்ளே உள்ளன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இது ஒரு மாற்றம். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி ஏதாச்சும் நலத்திட்டங்களை வந்து சொல்லுவாரு, திருச்சி மக்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிப்பாரு, அது குறிப்பா கிழக்கு தொகுதிக்கு வந்து நலத்திட்டங்கள் அறிவிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாற்றம். நல்லா சொன்னாருங்க. அதாவது வந்து அரைச்சமாவே திருப்பியும் முன்னாடி எப்படி வந்து திமுக சொல்லி வந்து ஓட்டு வாங்கினாரோ, இப்ப அதே வச்சு 5 வருஷம் ஓட்டு இல்லைன்னு இருக்காரு போல. இன்னும் டைம் வேணுமா அவருக்கு? சரி டைம் பரவாயில்ல. இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டைம் கொடுக்க முடியாதுல்ல. அது தினமும் நீங்க தானே வந்து மாத்தணும். அவர் மறந்துட்டாரு போல, திமுக தான் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்சி அதிகாரம் வந்து உங்கள்கிட்ட இருக்கு, திமுக இல்ல. மீண்டும் மீண்டும் வந்து திமுக வந்து குறை சொல்லாதீங்க, ஓகேங்களா? அந்த விவசாய கடனை பத்தி பேசுவார்னு பார்த்தேன், பேசினாரு. அது வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுப்புல ஏதாவது அவரால் முடிஞ்ச முன்னெடுப்புல வந்து போட்டாராம். அதாவது வந்து தேர்தல் அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணும் போதே அதை யோசிச்சிருக்கணும், பண்ண முடியுமா முடியாதான்னு. அதெல்லாம் யோசிக்காம குட்டாம்போக்கில் அடிச்சு விட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளை ஏமாத்திட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின்சாரத்துக்கு அதே மாதிரிதான் காலை வாரி விட்டாரு. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 2,500 தருது, அதுவும் இல்லை, ஒரு 1,000 தான் வந்துட்டு இருக்கு. வேற என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல. தினமும் வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்கு. தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை. ஒண்ணு இல்ல, 2 நிர்வாகிகள், தாவேக்கா நிர்வாகி வந்து இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணை வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்காக வந்து தூத்துக்குடியில வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இவங்களோட மாற்றம் போல. செம மாற்றம் ப்ரோ. ப்ரோ சூப்பர் ப்ரோ. இன்னும் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு வேற லெவல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நன்றி ப்ரோ.